சபரிமலை புதிய கொடிமரம் புனரமைப்பு முறைகேடு வழக்கில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதுமான ஆதாரம் இல்லை என்ற ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடிமரம் புனரமைப்பதற்காக 412 கிராம் தங்கம், ஹாஜி வாகனம் மற்றும் அஷ்டாதிக் பாலகர்கள் சிலை அமைக்க பயன்படுத்தப்பட்டது எனவும், நன்கொடை அளித்த நடிகர்கள் மோகன்லால், சுரேஷ் கோபி உட்பட 27 பேரில் 23 பேரிடம் ஊழல் தடுப்பு துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4 பேரின் விவரம் கிடைக்கவில்லை என்றும், நன்கொடை தங்கத்திற்கு ரசீது வழங்கப்பட்டதாகவும் ஊழல் தடுப்பு துறையினரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.